இன்றைக்கு நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இருக்கின்ற வெற்றியின் வார்த்தையை நாம் பார்க்க போகின்றோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். For ye have need of that ends, that after ye have done the will of God, ye might receive the promise என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடவுள் நமக்கு இந்த வார்த்தையை ப்ராமிஸ் பண்ணிடுறார், வாக்குத்தத்தமாக ப்ராமிஸ் பண்ணிடுறார். என்ன செய்கின்றார்? நம்முடைய வாழ்வில் இந்த வார்த்தையானது வெளிச்சம் கொடுக்க செய்கின்றார். அதாவது அவர் சொல்லியபடியே நாம் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொள்ள தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகின்றார். அந்த வாக்குத்தத்தை பெறும்படிக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறார். இது ஒரு உடன்படிக்கையாக நாம் பார்க்கக்கூடும். ஏனென்றால் தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ள நமக்கு வேண்டிய ஒன்று பொறுமை. இந்த பொறுமையானது இன்றைக்கி அநேகர் வாழ்வில் காணப்படுவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தை நிற்கின்ற பொழுது அவரோடு ஐக்கியப்படாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சிந்தனைக்குள்ளே எல்லாமோ யோசிச்சுட்ருப்போம். இன்றைக்கி வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, கடனை எப்படி கட்டுறது, டியூ எப்படி கட்டுறது, இப்படி பலதரப்பட்ட சிந்தனையை நமக்குள்ளே தேவனோடு கூட நெருங்க முடியாதபடிக்கு அலக்கழித்து கொண்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு பொறுமை மிக மிக அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கி நமக்கு அந்த பொறுமை இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு தடையாரிப்பது என்ன? நம்முடைய வீணான சிந்தனைகள், நம்முடைய வீணான பிரயாசங்கள், நம்முடைய வீணான செயல்கள். இந்த காரியம் நாம் புரிந்து கொண்டு தடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் சொல்லியபடியே அந்த பிராமிஸ் வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெறும்படிக்கு பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? ஒரு மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில், அப்பா எனக்கு மிட்டாய் வேணும் என்று கேட்கின்றார். அப்பொழுது தகப்பனார் சொல்லிட்டார், சரிப்பா நான் வாங்கி தருகிறேன், பொறுமையாக என்று சொன்னார். மகன் ஒவ்வொரு நாளும் காலையிலும் தன் அப்பாவை பார்ப்பான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டான். இப்படியாக 7 நாட்கள் கடந்தது. ஒரு நாள் தகப்பனானவர் அந்த மகன் கேட்ட மிட்டாயை வாங்கி கொடுத்தார். அப்பொழுது தன் தகப்பன் கேட்ட அன்னைக்கு கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை 7 நாள் கழித்து கொடுக்கின்ற பொழுது அந்த மகனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்தது. என் அப்பா நான் கேட்டதை வாங்கி கொடுத்துட்டார் என்று சொல்லி தன்னுடைய அப்பாவிற்கு 1000 முத்தங்களை கொடுத்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வாக்குத்தத்தை பெறும்படிக்கு பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அவர் இதை காட்டிலும் 1000 மடங்கு செய்ய வல்லவராக இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு நாம் அவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய சித்தத்தின்படி செய்து, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கின்றது நான் பார்க்கணும். பொறுமை இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் குடும்பத்தில் பிரச்சனை. பொறுமை இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் உள்ள பிரச்சனை, வெளியே பிரச்சனை, படிக்கிற இடத்துல பிரச்சனை, வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை. காரணம் பொறுமை என்ற ஒரு குணம், ஒரு கனி இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால். இன்றைக்கு நாம் அந்த கனியை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கட்டாயம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நாள் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய மகளாக நிற்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்கின்றது, உம்முடைய சித்தத்தின்படி செய்து உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு நாங்கள் அநேக காரியங்களில் பொறுமை இழந்தவர்களாக இருக்கின்றோம். குடும்பத்தில், வேலை பார்க்கின்ற ஸ்தலத்தில், அல்லது படிக்கின்ற இடங்களில், மற்ற நபரோடு பேசுகின்ற பொழுது, இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நாங்கள் பொறுமை இழந்தவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த குணங்கள் மாற செய்து எங்களுக்குள்ளே பொறுமையின் ஆவியை சிருஷ்டிக்கும்படியாய் உம்மிடத்தில் பணிவாய் வேண்டுகிறேன். கர்த்தாவே, நீர் அந்த பொறுமையின் ஆவியை எங்களுக்கு சிருஷ்டித்து உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் சமூகத்தையும் பெற்றுக்கொள்ள
எங்கள் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள உமக்குள்ளே பொறுமையாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை சொந்தத்துக்குள்ள அடியனுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எங்கள் தடையெல்லாம் மாற உதவி செய்யும். இக்கட்டுகள் மாற உதவி செய்யும். சஞ்சலங்கள் மாற உதவி செய்யும். பொறுமையினால் எல்லா ஆசீர்வாதத்தையும் சொந்தத்துக்குள்ள உதவி செய்யும். முற்றிலுமாய் உடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வழிகளில் பிதாவே, ஆமென்.